ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனலி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஜிம்மன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சாரி, ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் ஜிம்மன் ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப் டிடியே இன்னும் போடாமல் இருக்கிறதுக்கு. பட் சூன் இன் ஃப்யூச்சர் நிறையா நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் பழைய சேனலில் போட்ட ஒன் ஷாட்ஸோட ஜெனல்லாம் ரீக்ரியேட் பண்ணி போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன், இது வெறும் ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் யாரும் இதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. ஓகே காய்ஸ்? ஓகே, சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க. ஒரு ஈவினிங் டைம் இருக்குண்டா, நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கீங்க. பெஞ்சில் அப்படியே எம்லி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேக்ஸ் மேம் கடைசி பெல் அடிச்சுமே உங்களுக்கு லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எமிலி ரொம்ப சடைஞ்சிக்கிட்டே உட்காண்ட்ருக்கா. ஹே வயன், இங்கே பாரு, இந்த மிஸ்ஸுக்கு என்னடே வேணும்? அதான் பெல் அடிச்சிருச்சுல்ல, பாரு, எல்லாம் அப்படியே எகிரி குதிச்சு ஓடுறானுங்க. நம்மளுக்கு மட்டும் இன்னும் கிளாஸ் முடியலையா? என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஐயோ, இந்த மேம் இருக்காங்களே, எவன் முதல்ல நம்மளுக்கு இந்த டைம் டேபிள்லாம் போட்டுது? மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா தூங்குற டைமில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அப்புறம் ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சால் போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கும் போது மேக்ஸு. அப்படின்னு சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் இங்கே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வீட்டுக்கு போனால் அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே. அவர் என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறாரா? அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு அப்படின்னா என்னென்னு கூட தெரியாதே. அவர்கிட்ட எனக்கு உங்களை பிடிக்கல சொல்லிடுவா? இல்லை, எப்படி சொல்லட்டும்னா? ஏய் வயன், உன்கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? எம்எல்ஏ என்ன போச்சுடா? என்ன அந்த மேம் உன்னை சூனியம் போட்டுருச்சா? நினச்சேன்டி. எனக்கு புரியல. என்னது? ஏய், அப்போது இவ்வளோ நேரம் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம தான் உட்காந்துட்டு இருந்தியா வயன்? இல்லை, அது என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப ஜோன் அவுட் ஆகுற இன்னைக்கு. இல்லை, அது ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லையா? கிளாஸ் முடியட்டும், பார்த்துக்கிறேன். சரி, நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்க? மேக்ஸ் மேம் பார்த்தா அவ்வளோதான், திட்டுவாங்க. நீ கிளாஸ் கவனி. ஆமாம், அதெல்லாம் நான் கவனிச்சிருந்தா நான் எதுக்கடி உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன்? ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஃபஸ்ட் கிரேட் வாங்கியிருக்க மாட்டேன்? ஆமாம், அப்படியே வாங்கி கிழிச்சிட்டாலும். ஹே ஒயன், அவ்வளோ தாண்டி உனக்கு. ஹே, அமைதியாக உட்காருடி. அந்த மிஸ் நம்மளை தான் பார்க்குது. ஆமாம் பார்க்குது. சரி, உங்ககிட்ட நான் அப்புறமேல் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ எந்த கான்வர்சேஷனும் மேக் பண்ணிட்டு இருக்க மாட்டா. நீங்கள் கிளாஸை சுத்தமாக கவனிக்கலை, ஜிம்மனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அவருக்கு நான் நோ சொல்லட்டுமா? வேணாம், அவர் ஹர்ட் ஆகிடுவாரோ? எஸ் சொல்லணுமா? அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு உட்காண்ட்ருக்கும்போது உங்கள் மேக்ஸ் மேம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ்? ஐயோ மேம், டவுட்லாம் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிளாஸே கத்துது. எனக்கு நல்லா புரியுது. ஐம் ரியலி சாரி. உங்களோட எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 மினிட்ஸா? பேசுகிறத பாரு. ஆமாம், 2 மினிட்ஸா? எங்கள் பாத்தியா வயன், இவ்வளோ மணி நேரம் உட்காந்து நம்மளை நல்லா கருகருன்னு அறுத்துட்டு வெறும் 2 மினிட்ஸ் எடுத்தாங்களாம். ஓகே, நீங்கள் இதுக்கப்புறம் போகலாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே பேகை எடுத்து அடித்து பிடிச்சி அப்படியே வெளியே போக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. எம்எல்ஏயும் அவளோட பேக்கை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு, ஏய் ஒயன் வாடி, சீக்கிரம் போகலாம். எம்எல்ஏ, என்ன பார்த்துட்ருக்க? எல்லாம் போகிறாங்க பாரு, வா நம்மளும் போகணும்ல, என்ன இங்கேயே உட்காந்துக்கிறியா? இல்லை, அது இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் ஸ்கூல்லேயே படுத்து தூங்கிடுவேன். வீட்டுக்கு போகக்கூடாது தோணுது. ஏய், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாயை திறந்து பேசு. எம்எல்ஏ, அது கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாமா? ஏய் என்ன, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம்னால இங்கே இருக்க முடியாதுடி. ஸ்ட்ரெஸ், சரியான ஸ்ட்ரெஸ், டிப்ரெமிஷனாக இருக்குது எனக்கு. ஹே, அது டிப்ரெஷன்ரி. சரி, என்ன எளவோ, நீ வா போகலாம், வா. இல்லை எம்எல்ஏ, அது ஏய், இந்த வசனம்லாம் பேச தெரியுதுல்ல, வாடி. வர பிடிச்சி இழுக்காத அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வெளியே போகிறீங்க. சரி வாயன், சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு உட்காண்ட்ருந்தாங்க? இல்லை, அது இங்கே பாரு, அது இதுன்னு இழுக்காத. நீ என்ன ஃபீல் பண்ணுவானே ஒரு ஃப்ரெண்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியும், சரியா? அதனால் ஒழுங்காக சொல்லிடு. இல்லை, அது எம்எல்ஏ, நான் உங்ககிட்ட நிஜமாலுமே ஒன்று சொல்லணும்.
என்னடி சொல்லணும்? நான் தான் கேட்குறேன்ல, சொல்லு. அது இங்கே பாரு, இப்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. ஒருத்தனா? எவன்? எங்கே? எப்படி? ஐயோ எமிலி, அலையாத. ஆமாம், நான் அலையிறேனா? சரி, நீ மேலே சொல்லு. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. அப்போ நீ என்ன சொல்லுவ? எனக்கு பிடிச்சிருந்தா கிட்ட நெருங்கி வாடா கேரளா கட்டி உடம்புக்காரா அப்படிம்பா. பிடிக்கலனா எவன்டா உன்னை பெத்தான் 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 அப்படிம்பா. எமிலி, இங்கே பாரு, இது ஒன்றும் பாட்டு கச்சேரி இல்லை, என் லைஃப் மேட்டர். அதனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. எது லைஃப் மேட்ரா? ஏய், என்ன சொல்கிற? அப்போது அங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா அப்போது ஒயன் உனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா? அது அப்படின்னு சொல்லலாம். ஏய், நீ நல்லா சொல்லு, உண்மையாக சொல்லு. யார் சொன்னா? எனக்கு தெரியாமல் உன்னோட லைஃப்பில் ஒரு பையனா? இல்லை, இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே மிஸ் பண்ண எமிலி? எமிலி ப்ளீஸ் டி, கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறியா? ஏய், நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன்டி. சரி இருக்கட்டும், நீ சொல்ல, யார் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுது? அது என்னோட டியூஷன் டீச்சர் இருக்காரு தெரியுமா? ஆமாம், நீ கூட ஃபோட்டோ காமிச்சியே பா. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, நீ எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணிண்டினாலா? மனுஷனா அப்படி இருக்கணும்டி. இரு, அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? ப்ரப்போஸான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டார். ஏய், எப்படி? வாட் இன் த மெடிக்கல் மிராக்கிள்? அவரோட வயசு என்ன? அவருக்கு 29. ஆஹா, அது தெரிஞ்சுமேவா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு? என்ன, நீ அவரை விட சின்ன பொண்ணுன்னு? இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணு. சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இங்கே பாரு வாயன், என்னதான் உன்னை விட அவர் ஒரு 2 மடங்கு வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தெல்லாம் கிடைக்கிறது வரோண்டி. எப்படி சொல்கிற? நீ ஒரு டைம் கூட அவரை பார்த்ததில்ல, ஒரு டைம் கூட அவர் கூட பேசினதில்லை. நான் தான் அவரோட சோஷியல் மீடியாலாம் ஸ்டாக் பண்ணுறேனே. அவர் ஒரு டைமு ஹவாய் போகிறேங்கிற பேரில் வெறும் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு நல்லா குட்டி ஷார்ட்ஸாக போட்டு வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாரு பாரு. நல்லா செத்துட்டேன்டி. எமிலி, நான் அவர்கிட்ட எப்படி வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் கேட்டேன் பாரு, போடி அந்த சைடு. ஏய் ஒயன், இரு, நீ ரிஜெக்ட் பண்ண போறியா? எனக்கு தெரியல, எங்களுக்குள்ளே செட் ஆகாது போல். அதுவும் இல்லாமல் எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அம்மா எமிலி, லவ் ஃபீல்னா எப்படி இருக்கும்? ஏய், நீ படம்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க படமும் ரியாலிட்டியும் ஒன்றும் இல்லைன்னு. ஐயோ, ஆனால் அது இமேஜினேஷனாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லாம் போட்டிருப்பானுங்கடி. உனக்கு அதெல்லாம் தெரியாதா? நீ ஹீரோயினான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவரெல்லாம் பக்கா ஹீரோ தான். சரி, நீ சொல்லு, இப்போ அவர் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நீ என்ன சொல்லுவ? நான்லாம் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம், நீலாம் நீல் டவுன் போட்டு நீ ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்லுவேன். ஏய், நான் வேணா அவங்க 2 பேர்த்தையும் ஷிப் பண்ணவா? ஏய் வேணா. எதுக்கு தான் எமிலி, நான் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஏய் சரிடி, பட் ஆனால் ஒயன் நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ அவர் உன்னை கிண்டல்லாம் பண்ண மாட்டார்னு தோணுது. நீ போய் அவர்கிட்ட எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னால் அவர் ஆல்ரெடி உன்னோட டீச்சர் சொல்லி தருவாருன்னு நினைக்கிறேன். ஹே லூஸு, அதுக்குன்னு அவரை யூஸ் பண்ணிக்க சொல்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அம்மா சொன்ன மாதிரி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆகணும், நிறையா பணம் earn பண்ணணும். ஏய், இப்படியே இருக்காதடி, இதெல்லாமே நம்ம லைஃப்க்கு தேவை தான். பட் ஆனால் இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்க தெரிஞ்சாதான் நம்மளும் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும் லைஃப்பில். சரி, என்னமோ பூமர் மாதிரி பேசாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கிறீங்க. தேங்கப்போ கரெக்டாக ஸ்கூல் என்ட்ரன்ஸ் கேட்டில் அவன் சைக்கிளை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். வந்துட்டான் என் அண்ணன், நான் போகிறேன். ஆக்சுவலி தியாகம் உங்கள் அண்ணன் கிடையாது, அண்ட் அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்திருப்பார். பட் ஆனால் நீங்களும் அவரும் ரொம்ப பழக்கம், லைக் சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரி இருப்பீங்க. பட் ஆனால் தியாங் கொஞ்சம் ஃப்ளர்ட்டி, அதனால் உங்கள் கூட ஃப்ளர்ட் பண்ணுவான். பட் அப்போ கூட நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ எமிலியும் உங்கள் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் தியாங்க பார்த்த உடனே ஹாய் ஸ்ட்ராபெரி அண்ணா, வந்துட்டிங்களா? வந்துட்டேன்டி. ஸ்கூல் முடிஞ்சா? முடிஞ்சு. போகலாமா? போகலாம். ஏய்,
நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த சிண்டு கூடலாம் பேசாதுன்னு. எமிலி இவ பின்னாடியே சுற்றிட்டு இருப்பியா? ஓடி அந்த சைடு. இதுக்கப்புறம் இவ கூட சேராத, புரியுதா? உன்னை கெடுக்கிறதே இவ தாண்டி. எது? நான் இவளை கெடுக்கிறேனா? சீனியர், ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. நான் போகிறேன். மரியாதை கொடுக்காம பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் அப்படியே மண்டையில் தட்டியா அப்படியே அந்த பொண்ணு தள்ளி விட்றான். தேங்க் சீனியர், இங்கே பாருங்க, நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். வயன், நல்லா யோசிச்சுக்கோடி. நான் சொன்னது ஒன்றுக்கு பல டைம் யூசி, சரியா? நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நீ பதிலை சொல்லணும். நீ அவருக்கு பதில் சொல்லலைனாலும் எனக்கு சொல்லணும். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே எமிலி அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போது என்ன பண்ணிட்டேன்? அவகிட்ட நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். இப்போ தேங்கன்னா வேற என்னென்னு கேட்பாரே. ஒயன், என்ன அவ சொல்லிட்டு போகிறா? கேட்டுட்டாரு. அது ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சைக்கிளை எடுக்கிறீங்களா? நான் எடுக்க பேசுகிறேன். சரி அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த சைக்கிளை ஓட்டிகிட்ருக்கான். பின்னாடி நீங்கள் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்றீ. அது லவ் ஃபீல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் தேங்க அப்படியே ஸ்டக் ஆகிட்டு அவன் சைக்கிளை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நான் கேட்டேன், லவ்னா எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது எதுக்கு உனக்கு இப்போது? நீ படிக்கிற வயசில் படிக்கிறத மட்டும் பார்க்கணும், புரியுதா? என்ன அந்த எம்லி தான் இதெல்லாம் சொல்லிட்டுருக்காளா? இல்லை, நான் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்கல வேணுமா? உனக்கு புரியல. இந்த வேர்ல்டில் நம்ம யாரையுமே நம்ப முடியாது. அதுவும் பசங்களெல்லாம் ஒரு பொண்ணாக நீ நம்பவே கூடாது, புரியுதா? அண்ட் நானும் அவ்வளோ நல்லவன்னு சொல்ல மாட்டேன். நானும் நிறைய பொண்ணுங்க கூட பேசுவேன். ஆனால் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், பார்த்து புரிஞ்சுக்கோ. நீயும் எனக்கு ப்ரீஷியஸ் மாதிரி தாண்டி. அது எனக்கு புரியுது அண்ணா. நான் யாரையும் நம்பலை. நான் ஜஸ்ட் கேட்டேன். சரி, ஓகே, நான் கேட்கல, நீங்கள் போங்க. ஏங்க அப்படியே மறுபடியும் உன்னோட சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டே எங்கே பாரு, அந்த மாதிரி யாராவது வந்தா? இல்லை, நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிவிடுவேன். அப்படியெல்லாம் இல்லை. நீ நல்லா கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணு, புரியுதா? உன்னை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி, உன்னை எப்பயுமே கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணும், புரியுதா? பாரா, எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி அறுக்கலாம் மாட்டீங்க. இந்த மாதிரி சைக்கிளில் நான் வரும்போது ஜோக் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே போவோம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறீங்க, என்னால் தாங்க முடியலப்பா. நான் உன் நல்லதுக்கு சொன்னால் உன்னால் தாங்க முடியலையா? சரிடி, பார்த்துக்கிறேன் இரு. அப்படி இல்லை அண்ணா, நான் சும்மா சொன்னேன். அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு போகிறீங்க அண்ணா, உங்கள் வீடும் வருது. அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி பாய். அண்ணா பாய். எங்க வா. ஒரு தங்கச்சியா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படிங்க? நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், போடி. உன் வீட்டிலேருந்து சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வாப்போ. அண்ணா, வீட்டில் சாக்லேட் எல்லாம் காலி. நான் உங்களுக்கு நாளைக்கு வாங்கி தரேன். சரிடி, அப்போ ஓகே. வந்து ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துரு, நான் போகிறேன். தங்கச்சி மாதிரி தானே? நீ என்னையுமே தங்கச்சி தாண்டி எனக்கு. இங்கே வா, இந்த சீக்கில் கொடு அப்படின்ட்டு அவன் அப்படியே கிஸ் வாங்கிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக. தியாகன்னு என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை கேரும் பண்ணுறாரு, என்னை சிரிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே போய் உங்களோட ஷூவை கழட்டிட்டு அம்மா அப்படின்னு கத்துறீங்க. அப்போது பார்த்தா ஜிமன் அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அவரை பார்க்குறீங்க. அம்மா. அம்மா இல்லடி, அம்மா வெளியே ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு அவன் மேலேருந்து கீழே பார்க்குறான். நீங்கள் ஒரே ஒரு டைட் ஃபிட் ஷர்ட்டும் அண்ட் ஸ்கர்ட் மட்டும்தான் யூனிஃபார்ம் டைப்பில் போட்டிருப்பீங்க. ஓ அக்கா. அக்கா இன்னும் காலேஜ் விட்டு வரல அப்படின்னு இவன் சொல்லிவிட்டு அப்படியே மேலே எந்திரிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி போகிறீங்க. டீச்சர், அது என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ ஜிம்மன் அவன் பக்கத்தில் வந்துட்டு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் டீச்சர்னு கூப்பிடாதுன்னு, என்ன ஜிம்மன்னு கூப்பிடு, புரியுதா? அது எப்படி நான் அப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து, கூப்பிடுறீ, இப்போ கூப்பிடு, சொல்லு, என் பேரை சொல்லு பார்க்கலாம். அது ஜிம்மன். இப்போ கரெக்டாக இருக்கு, இப்படியே கூப்பிடணும், புரியுதா? குட் கேர்லாக இருக்கணும்னா அப்படின்னு அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரவா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிட்டே,
அதெல்லாம் அதுக்குடி, இந்த ட்ரெஸ்லேயே அழகாக இருக்க என் பிரின்சஸ் மாதிரி. இப்படியே இரு. இன்னைக்கு செஷன் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டியா அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி தெரியலையே. கொடுத்தேன்டி, நல்லா யோசிச்சுப்பாரு, நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, நீங்கள் அப்படியே ரிகால் பண்ணி பார்க்குறீங்க. எஸ்டர்டே நீங்கள் அப்படியே உங்கள் சோஃபாவில் உட்காந்து ஜிம்மன் கொடுத்துருக்க சம்ஸ் தான் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஜிம்மன் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சு டீச்சர், நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லடி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? அது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க அவனை. அது எப்படி, எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கேட்க, அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக வரான். நீங்கள் அப்படியே அவன் ஐஸை பார்த்துட்டு பின்னாடி சாயிறீங்க. பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி சோஃபாவில் அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. அவன் உங்களை ஹோவர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸை மாற்றி மாற்றி பார்த்துட்டு, அப்படின்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், உன்னை இப்படியே வச்சு பார்த்துக்கணுன்னு தோணுதுன்னு அர்த்தம். அண்ட் ஒரு பையனாக எனக்கு இருக்கிற நீட்ஸ் எல்லாம் உன் கூட மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு அர்த்தம். புரியுதா? டீச்சர் அது வேணாண்டி, என்ன டீச்சர்னு கூப்பிடாத. ஒன்று ஜெமன்னு கூப்பிட்டு, இல்லைன்னா டேடின்னு கூப்பிட்டு. எனக்கு நீ இப்படி டீச்சர்னு சொன்னால் நான் உன் கூட உருவாக்கணும்னு நினைக்கிற பாண்டை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு. சரி சொல்லு பார்க்கலாம். இல்லை, அது எனக்கு எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. நான் யோசிச்சு சொல்லுவா? யோசிச்சு சொல்கிறியா? சரிடி, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், புரியுதா? அதனால நீ யோசிச்சு சொல்லு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எஸ்ஸாக மட்டும்தான் இருக்கணும், புரியுதில்ல? அது நான் உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும், நீ ஏன் என்னை திரும்ப லவ் பண்ணணும்னு அதுக்கான ரீசன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வா. இதுதான் உன் ஹோம்ஒர்க், புரியுதில்ல? அப்படின்னு அவன் அப்படியே பின்னாடி போகிறான். நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே பார்க்குறான். அப்படியே அவன் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி லுக் விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அவனோட சூட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, சரிடி நான் போயிட்டு வரேன், யோசிச்சு சொல்லு, புரியுதா? அப்புறம் நான் இதே மாதிரி உன்னை பார்க்கணும் என் பெட்டில் எப்படி நீ படுத்துட்டு. சரி, நான் எதுவும் சொல்லலை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ யோசித்தாலும் அப்படியே ஸ்டொமக்லலாம் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். பட் ஆனால் உங்களுக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நான் படத்தில் கூட பார்த்ததில்ல. என்ன ஃபீல் அது? ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அவரை பார்த்தா ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் உள்ள பறக்குது. அவர் என்னை பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியாதுடி, சீக்கிரம் சொல்லு. அது ஜெமன். இப்போ தான் நீ கரெக்டாக என் வழிகே நீ வர. சொல்லு, என்னது? அது எனக்கு வேணான்னு தோணுது. வேணான்னு தோணுதா? என்ன வேணான்னு தோணுது? இல்லை, அது நம்மளுக்குள்ளே செட் ஆகாதோன்னு தோணுது. அவன் அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை, அது நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் சொல்லிடுறேன். முதல்ல சொல்லு, நான் வேணான்னு உனக்கு ஏன் தோணுது? ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல. ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. நிறையா இருக்கா? என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே பின்னாடி போகிறான். அது நீங்கள் என்னை விட ஏஜில் ரொம்ப பெரியவர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிம்மன் அப்படியே அவன் சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஆக்சுவலி நீங்கள் சோஃபா பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவர் உங்களை மேலே பார்க்குறாரு. சொல்கிறீ? அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். கேட்டியா? என்ன சொன்னாங்க? அது நீங்கள் என்னை விட வயசில் பெரியவர், அது எப்படின்னு கேட்டாங்க. அப்படியா? சரி, இங்கே வா. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை 12 பண்ணி அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். எப்படி இருக்கு தெரியுமா? இங்கே பாரு. அவன் அப்படியே உங்களை திருப்பி அவன் 2 கையை வச்சு உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டே, என் கண்ணை பாருன்னா, அதெல்லாம் அவங்க சொல்கிறது. உனக்கு என்ன தோணுது? எனக்கு இங்கே பாரு ஒயன், நீ எதுவும் ஓவராலாக திங்க் பண்ண வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஹானஸ்ட்டாக சொல்லு, புரியுதா? அப்படின்னு அவன் பார்க்க, ஆக்சுவலி எனக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது.
எனக்கு லவ்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை கீழே வச்சு தலையை ஹெட் டவுன் பண்ணி சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு மாதிரி உப்புன்னு கண்ணத்தெல்லாம் வச்சுட்டு, என்ன கலாய்க்கிறீங்களா? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினச்சேன். வேண்டாம், நீங்கள் என்னை விடுங்க. இல்லடி, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரிலனா உனக்கு அதை டீச் பண்ணுறதில்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் உன்னோட டீச்சர், அது உனக்கு தெரியும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க டீச்சர்னு சொன்னால் ஒரு மாதிரி நம்ம வாண்ட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு. அது வேறு. ஆஸ் அ லவ்வரா அண்ட் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா இதை சொல்லித்தரதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. உனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சா நான் உங்களுக்கு ஓகே கூட சொல்லலையே. நீ சொல்லுவடி, நீ சொல்லுவ, நீ கண்டிப்பாக சொல்லுவ. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? என்ன எமிலி சொன்ன மாதிரி பெரிய அழகுன்னு நினைப்பா உங்களுக்கு? பாரா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, என் கண்ணை பாரு. என்ன உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? இங்கே உன் கையை கொடு. அப்படின்னு அவன் அப்படியே அவனுங்களோட ஹேண்ட்ஸை சாஃப்டாக அவன் ஹேண்டில் வச்சு அவனோட செஸ்ட்டில் வைக்கிறான். உன்னோட ஐஸ் எல்லாம் பார்க்கும்போது என் ஹார்ட் இப்படி தான் ரொம்ப ரைஸ் ஆகுது. உன்னோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு நான் வேணா தொட்டு பார்க்கவாடி? இல்லை, அது ஏன் பயமாக இருக்கா? ஃபால் ஆயிடுவேன்னு பயமாக இருக்கா? ஏன் இல்லை, அப்படி இல்லை. அப்படியே நீங்கள் சொல்ல ஜிமன் அப்படியே அவனோட ஹேண்டை உங்களோட செஸ்ட்டில் வச்சுருப்பான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்டாக பார்க்குறீங்க. லெசன் நம்பர் 1, எப்படியும் ஹார்ட் பீட் என்னோடது மாதிரி ரைஸ் ஆச்சு அப்படின்னா உனக்கும் அந்த மாதிரி லவ் இருக்குன்னு அர்த்தம். இல்லை, அது நான் பயந்துட்டேன், அதனால தான் அது அப்படி. நீங்கள் கையை எடுங்க. நான் அதுக்கடி எடுக்கணும்? என்னோட தான் நான் பிடிக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை, நான் உங்களோடது இல்லை. அப்படியா? இந்த வாய் தானே சொல்லிச்சு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி சாச்சு அவனோட லிப்ஸை அவங்க கூட கனெக்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக ஐஸை வைடனாக பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்களை க்யூட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவன் அப்படியே இன்னும் கிஸ்ஸை டீப்பன் பண்ணுறான். டீச்சர், அது கொஞ்சம் டீச்சர்னு கூப்பிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஹாஷ் பண்ணுறான். ஜிம்மன், அது என்னால் மூச்சை விட முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ரொம்ப செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கீங்க, டயர்டா. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டு, இங்கே பாரு, இதுதான் லெசன் நம்பர் 2. எவ்வளோதான் வேணான்னு சொன்னாலும் நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுதான், புரியுதுல்ல? புரியுது. சரி, நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களுக்கு திரும்ப அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். அதுவும் அவனோட ஃபேஸோட ஃபேஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவனோட வயசில் அவனோட காலை சுற்றிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து, சரி ஓயன், எங்கே பாரு, நான் கேட்குறதுக்கெல்லாம் ஆனஸ்ட்டாக பதில் சொல்லணும்டி, புரியுதா? புரியுது. சரி, உனக்கு எதெல்லாம் பயம்? உனக்கு எதெல்லாம் பார்த்தா பயம்னு கேட்டேன். அது ஹைட்னா பயம், அப்புறம் கற்பாம்பூச்சின்னா பயம், பல்லினா பயம், அப்புறம் சடனாக யாராச்சும் கத்துனா பயம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நான் போய் கவுண்டரில் நிற்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு பயம். சரி, இவ்வளோ பயம் இருக்குல்ல, ஆனால் இந்த பயம்லாம் உன் கூட ஒரு பர்சன் உனக்காக இருக்கும்போது அவங்க கூட நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது பயமாகவே தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இப்போ பாரு, அங்கே பாரு கற்பாம்பூச்சி. எங்க? ஜமன் ஜமன் ஜமன், ப்ளீஸ் அது போக வைங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் இன்னும் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி உங்களோட ஃபேஸ் அவனோட செஸ்ட்டில் வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஜமன் ப்ளீஸ் ஜமன், எனக்கு பயமாக இருக்குது. நான் சும்மா சொன்னேன்டி, அங்கே பாரு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அங்கே ஒன்றுமே இல்லை பாரு. நிஜமாலுமேவா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனோட ஐஸை பார்க்குறீங்க. அவனுக்கு செம்ம சிரிப்பு. அவன் அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கோவமாக மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க. அவன் திரும்ப உங்களோட ஃபேஸை அவனோட ஃபேஸ் கூட பார்க்க வச்சு ஸ்ட்ரைட்டாக, இங்கே பாரு, இதுதான் லெசன் 3. பார்த்தியா, உன் பயம் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக மாறிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் கற்பம்பூச்சின்னா பயம்தான். நீங்கள் விடுங்க
நெக்ஸ்ட் லெசன் என்ன அதை சொல்லுங்கள், இது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. சரி சரி, நீ பயம்னு சொன்னல, ஆனால் சிலதெல்லாம் பண்ணும்போது பயமாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ த்ரில் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? அந்த மாதிரி நைட்டு 3 மணிக்குள்ள நான் கிச்சனுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை சாப்பிடுவேன். அது அம்மா பார்த்துருவாங்களான்னு பயம், ஆனால் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அது அந்த மாதிரி தாண்டி லவ்வர் கூட மட்டும் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது பயமாக இருக்கும், ஆனால் அதோட ஃபீல் யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ பாரு, நான் உன்னை கிஸ் பண்ணேன், நீ ரொம்ப பயந்த, ஆனால் உன்னோட ஃபேஸில் உனக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் இருந்ததில்ல? ஆமாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை அவங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களோட வேஸ்ட்டை இன்னும் டைட்டாக பிடிச்சி இழுக்க, அப்படியே நீங்கள் போய் அவனோட ப்ரைவேட்லேயே அப்படியே இடுக்கிறீங்க. இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அவங்கள பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்னால் டிசைட் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் டிசைட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காத வயன். எங்க பாரு, நான் நேற்றே சொல்லிட்டேன் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ப்ளீஸ் எனக்காக. சரிடி, நானும் நான் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மைண்ட் பண்ணிக்கோ, உன் மண்டையில் நல்லா ஏற்றிக்கோ, புரியுதா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும், புரியுதா? சரி, புரியுது. அதுவும் இல்லாமல் அது வரைக்கும் நல்லா சும்மாலாம் இருக்க முடியாதுடி, நீ டைம் எடுத்துக்கோ. நான்லாம் டைம் எடுக்க மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்கிற எல்லா மினிட்டும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது, எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும்னு தோணுது. அதனால் நான் இப்படி தான் இருப்பேன், புரியுதா? அது எப்படி? அப்படி தான் இருப்பேன், புரியுதுல்ல? சரி, ஓகே. சரி, நீ இறங்கு அப்படின்னு அவன் சொல்லவும் அப்படியே நீங்கள் அவனோட லேப்லேருந்து இறங்கி அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே மேலே எழுந்திரிச்சு உங்களை அப்படியே கீழே பார்க்குறான். நான் இத்தனை நாள் உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? எதுக்காக? அப்படி நீங்கள் பின்னாடி போக அவன் அப்படியே உங்கள் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே, ஒரு நாள் உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பொய் சொல்லி இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது கேட்கணுன்னு அவங்கக்கிட்ட என் நம்பரை வாங்கி நீ டெக்ஸ்ட் பண்ணிட மாட்டியான்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நான் அதை பண்ணணுமா? நீ பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. உனக்கு எதுவுமே புரியாதுல்ல, புரியாத மாதிரியே இருந்துகோடி. ஆனால் நான் இதெல்லாம் ரெகுலேட்டே பண்ண மாட்டேன், உனக்காக நிறையா சொல்லித்தரேன்னா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஸ்மார்க் பண்ண. நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. சரிடி, நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயா? பாத்தியா, அதுக்குள்ளே மிஸ் பண்ணுற பாத்தியா? உனக்கு வேணும்னா நான் வேணா உங்கள் அம்மாகிட்ட சொல்லி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருட்டான். உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவேண்டி, பிரின்சஸ் மாதிரி, என்னோட பொம்மை மாதிரி வச்சு பார்த்துக்குவேன். இல்லை வேண்டாம், நீங்கள் போங்க. பாரா, நான் போகணுமா இப்போது? ஆமாம். அப்போ நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்? இல்லை, மாட்டேன். மிஸ் பண்ணனா டெக்ஸ்ட் பண்ணு, புரியுதா? அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவனோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் இங்கே சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் லிப்ஸை அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே அவன் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு உங்கள் அக்காவும் வராங்க. ஒயன், என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? அம்மா இன்னும் வரலையா? அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க அக்கா. சரி, ஓகே. என்ன இப்படியே உட்காந்துட்டு இருக்க? வேறு வேலை இல்லை? ஹோம்ஒர்க் பண்ணியா? ஜிமன் சார் வந்தாரா? அவர் வந்துட்டு போயிட்டாருக்கா. சரி, ஓகே. நீ போய் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா? அப்படியே உட்காந்துருக்க, போய் ஃப்ரெஷ் ஆகு. நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணித்தரேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பேக் கூட அங்கே தான் வச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் குடுன்னு அப்படியே அந்த பேக்கை தூக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அக்கா ஆல்ரெடி ஸ்நாக்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே டிவியை ஆன் பண்ணி நல்லா சீரீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் போய் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அக்கா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். சொல்றி, என்ன? நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா அக்கா? ஏன் பண்ணாமல் என்ன, நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். உன் அக்காலாம் சரியான ப்ளே கேர்ள்ரி. ஓ, அப்போது நிறையா பசங்களை பண்ணியிருக்கியா? அப்படி பண்ணியிருக்கேன். எதுக்கு நீ இப்போ இதை கேட்குற? இல்லை, எனக்கும் வயசாகுதில்ல, நானும் கேட்கலாம்ல. கேட்கலாம், தப்பில்லை. இங்கே பாரு,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவியை மாற்ற அங்கே வேறு நல்லா ரொமான்டிக் சீன் போய்கிட்டு இருக்கு. அதில் மேல் லீட் ஃபீமேல் லீடை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்போது ஜிமினன் நீங்கள் இருந்தது தான் ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே ஐஸை ஷட் பண்ணி உங்களோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை யோசித்து பார்க்குறீங்க. உங்கள் அக்கா அதெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணல. அவங்க பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பீக் பண்ணி அந்த டிவியை மறுபடியும் பார்த்தா அதில் அந்த மேல் லீட் எனக்கு உங்க கூட மட்டும்தான் அப்படி இருக்க பிடிச்சிருக்கு, உங்க கூட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அந்த மேல் லீடை ஜிமின் மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. அண்ட் அவர் உங்களை ஹோவர் பண்ணியிருக்கிற மாதிரி, எங்க பாரு எனக்கு உங்க கூட இது எல்லாமே வேணும், நீயும் எனக்கு வேணும், யூ ஆர் ஆல் மைன், புரியுதா? எனக்கு புரியுது. ஐ எம் ஆல் யுவர்ஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. லவ்ங்கிறத தாண்டி எனக்கு உன் மேலே ஒரு பெரிய அப்சஷன் இருக்குது. அப்படின்னா உன்னை மட்டுமே 24/7 பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு உட்காண்ட்ருக்கேன். அதையெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது, நான் ஆக்ஷனில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாறி போயிருக்கும். உங்கள் அக்கா டிவியை மாற்றிருப்பாங்க. அக்கா ஏன் அதை மாற்றின? ஏய் அங்கே அவன் அப்படியே பிட்டு போட்டு காட்டுறான், அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறியா? என்னடி நீ மாறிட்டு வர, ரொம்ப மாறிட்டு வர வாயன், தப்பு, நீ போ, நீ மேலே போய் தூங்கு போ. அது அக்கா. ஏய் போடி. சரி. அப்படியே நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டே ஜிம்மனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தானே நீங்களும் என்கிட்ட சொன்னீங்க. அப்போது இதுதான் லவ்வா? நீங்கள் இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் கீழே சத்தம், உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. நீங்கள் குடுகுடுன்னு கீழே இறங்கி போய், அம்மா. ஏய் என்னடி, என் பிள்ளைக்கு என் மேலே பாசம் வந்துருச்சா? என்ன வாயன், ஹோம்ஒர்க்லாம் பண்ணியா? ஜிம்மன் சார் என்ன சொன்னார்? நல்ல பிள்ளையாக இருந்தல்ல, அவர்கிட்ட நான் கேட்பேன்டி. அவர் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், புரியுதா? என்ன சொன்னாலும் கேட்கணுமா? ஆமாம், என்ன சொன்னாலும் கேட்கணும். அம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் அவரோட நம்பர் கிடைக்குமா? அவர்கிட்ட கால் பண்ணி என் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பாரா, உனக்கு நல்ல புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வாயன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனில் இருந்து உங்கள் ஃபோனுக்கு அந்த நம்பரை ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அது கிடச்ச உடனே அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு, ஓகே அம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. ஏய் டின்னர் சாப்பிட்லையா? மா அவள் ஆல்ரெடி சாப்பிட்டாமா. ஓ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே அப்படியே படுத்துக்கிட்டே, அவருக்கு நிஜமா நான் மெசேஜ் பண்ணணுமா? பண்ணால் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்காதுல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவரோட நம்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு மெசேஜ் பண்ணுவோம், ஹாய் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க. ஜிம்மன் இந்த சைடு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் அப்படியே ஸ்டடி டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துருப்பார். அப்போன்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன், அதுவும் உங்களோட நம்பரில் இருந்து. அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ். அப்போது அவள் திங்க் பண்ணியிருக்கா போலையே, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல், அதனால தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் போட்டிருப்பீங்க. அவர் அதை பார்த்துருப்பாரு, பட் ஆனால் ரிப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டார். அவருக்கு நிஜமாலுமே ஒர்க் இருக்க போல வயன், அதனால தான் ஒன்றா இக்னோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீடியோ கால், அதுவும் ஜிம்மன் கிட்ட இருந்து, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனையே கீழே போட்டுறீங்க. அதுவும் உங்கள் மூஞ்சி மேலே போட்டுடுறீங்க. அம்மா அப்படின்னு நீங்கள் மேலே எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன பண்ணுறது, வீடியோ கால், அதுவும் அவர்கிட்ட இருந்து. என்ன பண்ணட்டும், எடுக்கவா வேண்டாமா? கண்ணை மூடிட்டு எடுத்துரு. இல்லை எடுக்க வேண்டாம், அம்மா சொல்லியிருக்காங்கல்ல என்ன பண்ணாலும் அவர் என்ன சொன்னாலும் செய்யணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வயன் உனக்கு டைம் இல்லை, நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த கால் கட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே அந்த காலை அட்டென்ட் பண்ணுறீங்க. ஏய் புள்ளச்சி, நான் இந்த டைமில் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். என்ன நான் சொன்னதும் உனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சா? என்ன ஃபீல்? ஏய் என்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிகிற? இல்லை அது என்ன, எதுக்கு நீ முதல்ல எனக்கு மெசேஜ் பண்ண? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு. புரிஞ்சிருச்சுடி, என்ன சொல்ல போகிறேன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே உங்களை பார்க்க. சரி சொல்லு, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன்னோட அந்த 3 வேர்ட்ஸை கேட்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. ஸோ அதனால் சீக்கிரம் சொல்லிடு. அது ஜிம்மன். சொல்றி. அது எனக்கு. அப்புறம் 2வது வார்த்தை. உங்களை
அப்புறம் 3வது வார்த்தை, அதான் மீன், அதான் இம்பார்ட்டண்ட். பிடிக்கல. என்னது? அப்படின்னு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கல. ஒயன் என்ன விளையாடுறியா? இல்லை, அது எனக்கு என்ன இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகாதோன்னு தோணுது. அது எப்படி ட்ரை பண்ணாமல் எப்படி ஒர்க் அவுட் ஆகாதான்னு தோணும்? இங்கே பாரு, நீ யோசிச்சு சொல்லு. இல்லை, அது நான் உங்ககிட்ட எஸ்ஸுங்கிற வார்த்தையை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை, அது இல்லை. அப்படி சொல்லாதடி, எனக்கு காண்டாவது. இங்கே பாரு ஓயன், நீ நினைக்கிறத விட நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். அப்படியே நீ நோ சொல்லிட்டா நான் அப்படியே விட்டுருவேன்லாம் நினைக்காத, புரியுதா? என்ன இருந்தாலும் உனக்கு நானான்னு தெரில, ஆனால் எனக்கு நீ மட்டும்தான். ப்ளீஸ், நீங்கள் என்னோட டீச்சராகவே இருங்க, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன். இதெல்லாம் வேண்டாம். நாடி நினச்சி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒயன், இங்கே பாரு, இரு, நான் வரேன். இதெல்லாம் செட் ஆகாது. வந்து உங்கள் அம்மாக்கிட்டே நான் பேசுகிறேன். இல்லை வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். வரேன்டி, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இரு அப்படின்னு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஐயோ ஒயன், ஏன்டி இப்படி பண்ண? நான் எதுக்கு நோ சொன்னேன்? என்னால் என்னையே புரிஞ்சுக்க முடியல. நான் எஸ்ன்னெல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போ அவர் நிஜமாலுமே வருவாரா? நீங்கள் யோசிச்சுக்கிட்டே திரும்ப அவருக்கு கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அவர் காலை கட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களால் தூங்கக்கூட முடியல. அப்படியே நீங்கள் முழிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் விண்டோ வழியா ஏதாவது கார் சத்தம் இல்லை பைக் சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் அவர் வரக்கூடாது, ப்ளீஸ் அவர் வரக்கூடாது. எப்படி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் கூட வரல, ரொம்ப பயமாக இருக்குது. ஜிமன் கிட்டேருந்து நோ ரிப்ளை. அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே படுத்து இருந்திருப்பீங்க. அண்ட் அட் நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க, அலாம் கிளாக் அடிக்குது. அண்ட் உங்கள் அம்மாவும் வந்து டோரை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு, ஒயன் எந்திரி. இந்த பொண்ணை காலையில் எழுப்புறதுக்குள்ளே எந்திரி, மார்னிங் ஸ்கூல் போகணும்ல, சீக்கிரம் ரெடி ஆகு. ஜிமன் ஜிமன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. அவர் சும்மா பொய் சொல்லியிருக்காரு போல், அவர் வரல. அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. அம்மா, ஜிமன் கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்துதா அவனுக்கு? என்ன ஜிமனா? என்ன பேர்லாம் சொல்லி கூப்பிடுற? இல்லை டீச்சர், ஜிமன் டீச்சர். அவர்கிட்ட நான் பேரை சொல்லி கூப்பிடலன்னா அவர் திட்டுறாரு. மற்றவங்க கிட்ட அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா திட்டுறாங்க. என்ன பண்ணட்டும்? எதுக்கு? இல்லைம்மா, ஜஸ்ட் கேட்டேன். இல்லை, அவர் அப்படி எதுவும் எனக்கு பண்ணலை. நீ ஸ்கூல் கிளம்பு போ, டைம் ஆகிடுச்சு பாரு. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அண்ட் எமிலி நினச்ச மாதிரியா உங்ககிட்ட நல்லா துருவி என்னென்னு கேட்டிருப்பா. நீங்கள் நோன்னு சொல்லிட்டீங்கிறது தான் சொல்லியிருப்பீங்க. அவள் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளோட ஒர்க்கை பார்த்துருப்பா. நீங்களும் ஸ்கூலில் உட்காந்துட்டு ஜிம்மனை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன், என்னடி என்னாச்சு, ரொம்ப சேடாக இருக்க? இல்லை, அது பாத்தியா, நீ நோன்னு சொல்லிட்டேங்கிறதுனால சேடாக இருக்கியா? எனக்கு என்னவோ நீ எஸ்ன்னு சொல்லியிருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. எமிலி ப்ளீஸ், ஆல்ரெடி ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், வேண்டாம். அவர் கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அப்புறம் வந்தாரா? அதுதான் இல்லை. பாரு, உன்னையும் அவர் திங்க் பண்ண வைக்கணும்னு நினச்சிருக்காரு. நீயும் அவர் நினச்ச மாதிரி நேற்று ஃபுல்லாக அவரை மட்டும்தானே நினச்சிட்டு இருந்திருப்ப. ஆமாம். அப்போ அவர் என்கிட்ட விளையாண்டுருக்காரா? ஆமாண்டி, அப்படியா தான் இருக்கும். அப்போது ஒன்றும் இல்லை, அவர் என்கிட்ட விளையாண்டுருந்துருக்காரு. நான் பாரு, நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அவரை வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. அவரும் அதுக்கு தான் யோசிக்கிறாரு. அப்படி இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அவரை. பாரு. ஐயோ எவ்வளி, நீ அமைதியாக இரு. சரிடி சரி, நான் அவரை பற்றி பேசினாலே நீ ப்ளஷ் ஆகுற. ஆனால் நீ நோ சொல்லியிருக்க, எனக்கு என்னவோ அது தப்பாக படுதுப்பா. சரி, நீ மூடிட்டு உன் வேலையை பாரு. பார்க்குறேன். உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் முடியுது. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேங்கிட்ட போயிட்டு, அண்ணா சீக்கிரம் எடுங்க. ஒயன், என்னாடி இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க? ஏதாவது மீட்டிங்கா? சைனா பிரசிடெண்ட்டோட நான் எதுக்கு மீட்டிங் போகிறேன்? நீங்கள் முதல்ல வண்டி எடுங்க. என்ன இன்னைக்கு நான் காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டேங்கிறா? என்னாச்சு? ஒயன், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். எப்படியோ வீட்டுக்கு போய் அப்படியே ஓப்பி தானே அடிக்க போகிற? இல்லை, அதுக்காக இல்லை. இன்றைக்கி ஏதாவது வீட்டில் விசேஷமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன?
நீங்கள் துருவி துருவி கேட்காதீங்க, ப்ளீஸ் போங்களேன். சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளை ரைட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இறங்குனதுக்கப்புறமா தேங்கன்னா பாய் அப்படின்னு நீங்கள் திரும்பி அப்படியே ரொம்ப குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க. இரி கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஓடிட்டா, என்னாச்சு இவளுக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனோட வீட்டுக்கு போயிருந்துருப்பான். நீங்கள் உள்ளே வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணா ஜிம்மன் அங்கே இல்லை. அம்மா டீச்சர் வரலையா இன்னும்? ஒயன் என்ன வந்தோடனே அவரை பற்றி கேட்குற? ஒன்றும் இல்லை, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்னது? ஆமாம் உண்மைதான். அதனால இதுக்கப்புறம் அவர் உனக்கு டியூஷன் எடுக்க வரமாட்டார். வேறு டியூஷன் டீச்சரை தான் போடணும். அது எப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க? அம்மா ப்ளீஸ் அம்மா, எனக்கு ஜிம்மன் சாரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை பார்க்கணும்மா. என்ன ஹாஸ்பிட்டல்லாம் நீ தனியாக போக முடியாது, அமைதியாரு. அம்மா ப்ளீஸ் அம்மா, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ்மா. என்ன எதுக்கு இப்போ நீ அழுகிற? சரி எனக்கு புரியுது ஒயன், காம் டவுன். ஐயோ சின்ன பிள்ளைக்கிட்ட நான் என்னென்ன சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அம்மா ப்ளீஸ், நான் பார்க்கணும், நான் ஜிம்மன் சாரை பார்க்கணும்மா. அம்மா ப்ளீஸ். எப்படி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? எப்போ? அதெல்லாம் தெரியலடி. நீ இப்போ எதுக்கு இப்படி அழுகிற? சரி ஓகே, உன் அக்கா வந்ததுக்கப்புறம் நீ போ, சரியா? அக்கா எப்போ வருவா? அக்கா வரும்போது வருவா. நீ போய் முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. எப்படியா இருக்கும்? எப்படி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? நான் அவரை பார்க்கணும், நான் இப்போவே பார்க்கணும். ஜிம்மன் ஐம் சாரி. நான் உங்களை திட்டணும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. உங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. பார்த்தா உங்கள் அக்கா வந்திருப்பாங்க. உங்கள் அக்கா வந்த உடனே அக்கா உனக்கு தெரியுமா ஜிம்மன் சார் இருக்காருல்ல? ஆமாம்மா, அவருக்கு என்ன? இப்போ எதுக்கடி நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுக்கா. ஐயோ அப்படியா? அக்கா போய் பார்த்துட்டு வரலாம் ப்ளீஸ்க்கா. நான் இப்போ தாண்டி வந்தேன். அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு நீங்கள் அவளை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு புரியுது. சரி போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்ல நீங்கள் அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே போய் நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லைக்கா? நீ தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படி அதை சொல்ல முடியும்? ஆனால் அவர் சேஃபாக இருப்பார்னு நம்புவோம், சரியா? நீ முதல்ல அழுகாத. பாப்பா இங்கே பாரு, அழுகாத. இல்லைக்கா, அவருக்கு ஒன்றும் ஆழ்ந்திருக்கக்கூடாது. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. சரி நம்ம போய் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு பாரு வா அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டலில் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ரிசப்ஷனில் நின்று உங்களோட சிஸ்டர் பார்க் ஜிம்மன் அவர் எங்கே அட்மிட் ஆகிருக்காரு? மேம் இந்த ரூம் தான் மேம் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே அவங்க ஐசியூவில் உங்களை அப்படியே லீட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வயன் வேணாம், உள்ளெல்லாம் போ வேணாம், வெளியே மட்டும் நின்று பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? நீ வர ரொம்ப சின்ன பொண்ணு, நீ தாங்க மாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஜிம்மனை பார்க்கணும். சரி ஓகே, ஆனால் நான் சொல்கிறது கேளு, என் கூட தான் நீ இருக்கணும், சரியா? சரி. நீங்கள் போகிறீங்க. அந்த ஐசியூக்கு முன்னாடியே அவங்களோட அப்பா அம்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜிம்மனோட அம்மா அப்பாவா? ஆமாம், நாங்கள் ஜிம்மனோட அம்மா அப்பா தாம்மா. நீ யார்? நான் ஜிம்மனோட ஸ்டூடெண்ட். அவரோட ஸ்டூடெண்ட்னா? ஓ அப்படியா? ஜிம்மனுக்கு என்னாச்சு? நேற்று எங்கேயோ வெளியே போகிறேன்னு போயிருக்கான். நைட் டைமில் போகும்போது பார்க்காம ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சுமா அப்படின்னு அவங்க சொல்ல உங்களுக்கு அவ்வளோதான், உங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் உங்கள் அக்காவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி இன்னும் நல்லா அழுகுறீங்க. அவங்களால உங்களை கம்ஃபர்ட்டே பண்ண முடியல. ஜிம்மன், என்னால் தான் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் இங்கே ரொம்ப அழுகுறீங்க. வயன் என்னடி? சரி ஓகே அழுகாத. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி அழுகுறா? அது கொஞ்சம் சின்ன பொண்ணு இல்லைங்களா, அதனால ரொம்ப டவுன் ஆகிட்டான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் ஜிம்மனை பார்க்கணும் அக்கா. அதெல்லாம் முடியாதுடி, நீ வா நம்ம போகலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, நான் பார்க்கணும் அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவங்க அப்படியே முடியவே முடியாதுன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிருந்துருப்பாங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டில் சந்திக்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. டேக் கேர். காதல் யூ மியாவியூ. பப்பா.